வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் என்பது ஒரு குறுகிய காலத்திற்குள் சில நிமிடங்கள் முதல் சில வாரங்கள் வரை பங்குகளை வாங்கி விற்பதன் மூலம் இலாபம் ஈட்டும் ஒரு வர்த்தக உத்தி. இது நீண்ட கால முதலீடுகளை விட அதிக ரிஸ்கானது, ஆனால் சரியான உத்திகள் பயன்படுத்தினால் வேகமாக லாபம் ஈட்டலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வகைகள். 1. இன்ட்ரடே ட்ரேடிங். ஒரே நாளில் பங்குகளை வாங்கி விற்பது. குறிக்கோள்: தினசரி சிறிய விலை மாற்றங்களை பயன்படுத்தி இலாபம் ஈட்டுதல். ஸ்டாப் லாஸ் மற்றும் டார்கெட் பிரைஸ் முக்கியம். எக்ஸாம்பிள்: காலை 500 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கி மதியம் 510 ரூபாய்க்கு விற்கிறீர்கள். நீங்கள் 10 ரூபாய் இலாபம் ஈட்டுகிறீர்கள். வழக்கமான இன்ட்ரடே ட்ரேடிங் உத்திகள். மொமெண்டம் ட்ரேடிங்: அதிகமாக நடக்கும் பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வர்த்தகம் செய்வது. பிரேக் அவுட் ட்ரேடிங்: பங்கு விலை முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அல்லது சப்போர்ட் இடங்களை உடைக்கும் போது பொசிஷன் எடுப்பது. ரிவர்சல் ட்ரேடிங்: அதிகமாக ஏறிய அல்லது குறைந்த பங்குகளை எதிர்மறையாக வாங்கி விற்பது. 2. ஸ்விங் ட்ரேடிங்: 2 முதல் 10 வரை நாட்கள் அல்லது சில வாரங்கள் வரை பங்குகளை வைத்திருக்கலாம். குறிக்கோள்: பங்குகளின் சிறிய அப்ட்ரெண்ட் மற்றும் டவுன்ட்ரெண்ட் ஐ பயன்படுத்தி லாபம் ஈட்டுதல். எக்ஸாம்பிள்: ஒரு பங்கின் விலை 100 ரூபாய் இல் இருக்கும்போது வாங்கி 5 நாட்களில் 120 ரூபாய்க்கு விற்பது. ஸ்விங் ட்ரேடிங் உத்திகள். ட்ரெண்ட் ஃபாலோயிங்: பங்கு ஏறினால் வாங்கி குறைந்தால் ஷார்ட் சேல் செய்வது. சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங்: முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் இல் பொசிஷன் எடுப்பது. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்: EMA எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சிக்னல் பயன்படுத்தி வாங்குதல் அல்லது விற்பது. 3. ஸ்கால்பிங்: மிக குறுகிய காலத்திற்குள் சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் பங்குகளை வாங்கி விற்பது. குறிக்கோள்: ஒரே நாளில் பல சிறிய வர்த்தகங்களை செய்து ஒவ்வொரு வர்த்தகத்திலுமே சிறிய இலாபம் ஈட்டுதல். எக்ஸாம்பிள்: 150 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கி 150 ரூபாய் 50 பைசாக்கு விற்கலாம். 50 பைசா லாபம். ஸ்கால்பிங் உத்திகள். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்: பை செல் ஆர்டர்ஸ் ஐ வைத்து உத்திகள் அமைத்தல். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் HFT அல்கரிதம் பயன்படுத்தி வேகமாக வர்த்தகம் செய்தல். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். 1. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். மூவிங் ஆவரேஜஸ் SMA EMA ட்ரெண்ட் பார்த்து கொள்ள உதவும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் RSI பங்கு ஓவர்பாட் ஓவர்சோல்ட் ஆகியுள்ளதா என்பதை கணிக்க. MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் கண்டறிய. பாலிஞ்சர் பேண்ட்ஸ் பிரைஸ் வாலட்டிலிட்டி மற்றும் பிரேக் அவுட் பார்க்க. 2. சார்ட் பேட்டர்ன்ஸ் மற்றும் கேண்டில்ஸ்டிக் அனாலிசிஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டபுள் டாப் பாட்டம் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் காண. டோஜி ஹேமா அன்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் புரிந்து கொள்ள. 3. மார்க்கெட் நியூஸ் மற்றும் இவெண்ட்ஸ். எகனாமிக் ரிப்போர்ட்ஸ் GDP, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். earnings ரிப்போர்ட்ஸ் மற்றும் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸ்டாப் லாஸ் பயன்படுத்த வேண்டும், பெரிதும் இழக்காமல் பாதுகாக்கும். பொசிஷன் சைசிங்: உங்கள் ரிஸ்க் டேக்கிங் செயற்பாடுக்கு ஏற்ப முதலீடு செய்ய வேண்டும். லீவரேஜ் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதிக லீவரேஜ் அதிக நஷ்டத்திற்கும் வழிவகுக்கும். டைவர்சிஃபிகேஷன்: ஒரே பங்கில் மட்டுமே முதலீடு செய்யாமல் பங்குகளை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் செய்ய வேண்டுமானால் சந்தை இயக்கத்தை விரைவாக புரிந்து கொண்டு செயல்பட முடியுமா? ரிஸ்க் டேக்கிங் மனப்பான்மை உள்ளதா? வேகமாக முடிவெடுக்கக்கூடியவரா என்பதை கவனிக்க வேண்டும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் லாபகரமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக சரியான ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளின் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவை. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.